السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. من فضل بسم الله الرحمن الرحيم. ربي هب لي حكما والحقني بالصالحين. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه: إن الله قال رسول الله صلى الله عليه وسلم: من عاد لي وليا فقد أذنته بالحرب، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر العلي العليم أستغفر العلي العليم أستغفر العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் நல்ல நண்பர்கள் தேவை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா நபர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். நாம் தனியாக இருக்கக்கூடாது. யாராவது கூட சேர்ந்து நாம் இருந்தால் நம்முடைய மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று எல்லா நபர்களும் யோசிப்பார்கள், எல்லா நபர்களும் ஆசைப்படுவார்கள். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இறப்புக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையோடு இருந்தார்கள். கவலை என்றால் அப்படியே ஒரு கவலை. அந்த கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசைப்பட்டு என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர், இந்த உலகத்துக்கே ஒரு தலைவர் அனுப்பப்பட்டவர்கள் கவலையோடு இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனிதமிக்க ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதில் மூலியமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தன்னோட நட்பை வெளிப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்பினான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது எல்லா நபரிடம் சொல்கிறார்கள், நான் இன்று இரவு மிஹராஜுக்கு நான் சென்றேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் பார்த்தேன், இப்படியாக போன்ற சொர்க்கத்தில் இவ்வளவு வாசல் இருக்குகிறது, நரகம் இருக்குகிறது, எனக்கும் அல்லாஹ் மத்தியில ஒரு நட்பு அதிகமானது, உரையாடக்கூடிய அந்த உரையாடல் எனக்கு அதிகமாக பிடித்தது என்பதை பற்றியெல்லாம், தொழுகை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவுடைய மக்களுக்கு, அந்த குறைஷி மக்களுக்கு நபி அவர்கள் சொல்லும் போது சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுத்துவிட்டார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, ஏப்பா உன்னோட நண்பர் ஏதோ மிஹராஜுக்கு போனாராம், வானத்து பக்கம் போனாராம், 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், இப்படியா ஒவ்வொன்னா கதைகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே உன்னோட நண்பர், அதனை உண்மை என்று நம்புகிறாயா என்று குறைஷி மக்கள் அபூபக்கரை பார்த்து கேட்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். என்னுடைய நண்பர் என்னுடைய இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர், எனக்கு நெருக்கமானவர், அவரை நான் நேசிக்கிறேன். என்னுடைய தூதர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார். என்னுடைய நண்பர் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையைத்தான் சொல்லுவார் என்று அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆம் என்று உண்மையை சொன்னார் அல்லவா, அந்த உண்மையின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பழக்கமும் அபூபக்கருடைய பழக்கம் நட்பும் அதிகமானது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் மரணம் அடைந்தார்களோ, ஒரு நண்பனுடைய நண்பன் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் எந்த வயதில் மரணித்தார்களோ 63 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயது தன்னுடைய இறப்பை, தன்னுடைய மரணத்தை கண்டவர்கள். அதே மாதிரி நபி அவர்கள் என்னுடைய நண்பர் எப்படி மரணித்தாரோ, எந்த வயதில் மரணித்தாரோ அதே போன்ற ஒரு மரணம் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு நண்பர்கள் என்றால், ஒரு நட்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். செல்வார் அல்லவா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவருடைய தகப்பனார் சொன்னார், ஆடின் மேய்ப்பதற்கு கூட நீ தகுதி இல்லடா. யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அவருடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, ஆடின் மேய்ப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை எப்படியாக மாறியது? அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நட்பும் ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டதனால் ஒரு ஜனாதிபதியாக மாறக்கூடிய அளவுக்கு மாறியது. நாம் சற்று யோசிக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் தேவை. நல்ல நண்பர்கள் எப்போது நம்மளுக்கு தேவை? எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாளைக்கு மறுமையில் சொல்லுவான், என்னைய நேசித்தவர்கள், எனக்காக நேசித்த இருவர்கள் எங்கே? அல்லாஹ் சொல்லுவான், எனக்காக வேண்டி இருவர்கள் நேசித்தார்களே அவர்கள் எங்கே என்று கேட்கும் போது மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறார், அவரை அழையுங்கள், அவர்கள் அழைத்து சொல்லுங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் யாருக்காக நேசித்தீர்களோ, உங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு உயர்வானதோ அந்த நட்பை நானும் பிரியப்படுகிறேன், நான் உங்களுடைய பாவத்தை ஃபுல்லா மன்னித்து விட்டேன், நீங்கள் இருவரும் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள். ஒரு நட்பு என்பது கபூர் வரையும் அல்ல, நாளை மறுமை நரகம் சொர்க்க வரைக்கும் செல்லும். 2 நண்பர்கள் நல்லா வாழ்ந்தார்கள், இறந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், ஒருத்தரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான், ஒருத்தர் நரகத்துக்கு அனுப்பிட்டான். அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், எப்பா சொர்க்கம் உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பல வர்க்கங்கள், கனிகள், அங்கு இருக்கக்கூடிய மதுவார், தேனார், பாலார், இப்படி அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உனக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்கும் போது அந்த மனிதன் சொல்கிறான், எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஒன்னே ஒன்னு குறை, ஒன்னே ஒன்னு ஒரு குறை. அது என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். நான் அந்த உலகத்திலே வாழும் போது எனக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், என்னோடு ரொம்ப நெருங்கி பழகியவர்கள், எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர் துடிப்பார், எனக்கு ஏதாவது ஆகிவிட்டா என்று அவளை கவலைப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு நண்பரை நான் சொர்க்கத்திலே தேடுகிறேன். என்னோட நண்பன் இல்லாத ஒரு இடத்தில் எனக்கு சொர்க்க வேண்டாம் என்று அவன் சொல்லும் போது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நட்புடைய பழக்க வழக்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இவனோட நண்பன் நரகத்தில் இருக்கிறான், அவன் நீங்கள் அழைத்து மாறுங்கள், அவர்களை அழைத்து வந்து நீ சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அப்போது அல்லாஹ் கேட்பான் அவனை பார்த்து, எப்ப உனக்கு இப்ப எப்படி? ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை இருந்தாலும் அதே இடத்தில் நான் சந்தோஷமாக இருப்பதை விட என்னோட நண்பனும் சேர்ந்து இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். அதுதான் நட்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நண்பர்களை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு நிறைய தந்திருக்கிறான். நாம் ஒரு நல்ல நண்பராக யார் இடத்துல பழகணும் அப்படின்னா, நல்ல நண்பரை நாம் தெரிவு செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன மோசமான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை விட்டு நாம் ஒதுங்கி போனால் நம்மளை பார்த்து பழகக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்வான் அல்லவா, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என் இறைவா எனக்கு அறிவையும் ஞானத்தையும் அருள் புரிவாயாக, நல்ல நண்பர்களுடன் என்னை சேர்த்து விடுவாயாக. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான், அறிவை ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக, நல்ல நண்பர்களுடன் சேர்த்து வைப்பாயாக. அப்போ அல்லாஹ் நல்ல நண்பர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நல்ல நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இப்போ உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் மிகப்பெரிய தருதலையாக ஆகுவதற்கும் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு போகுவதற்கு காரணமே நண்பர்கள் தான். காரணம் என்ன? ஒரு நண்பர்கிட்ட நாம் பழகும் போது அவற்றை என்னென்ன பழக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்ல பழக்கம் இருக்கா? 5 நேரம் தொழுகிறாரா? தக்காந்து கொடுக்காரா? நல்ல வார்த்தைகள் பேசுறாரா? குடும்பத்தோடு அரவணைச்சு இருக்காரா? மக்களோடு அன்பா பேசுறாரா? இப்படியெல்லாம் நாம் அவர்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை. எவன் எப்படி இருந்தா என்ன, நம்மளுக்கு காரியம் நடக்கணும், அப்படி பழகக்கூடாது. நான் நண்பர்களை தெரிவு செய்யும் போது அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அவர்தான் நண்பர்கள். இன்னைக்கு பழகுறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், யாரு என்னை அதிகமாக நேசிக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ்வை நம்ம அதிகமாக நேசித்தால் நாளைக்கு மறுமையில் அவருடைய நிழல் நம்மளுக்கு கிடைக்கும். நாளைக்கு மறுமையில் நபி அவர்கள் தேடுவார்களாம், என் மீது நட்பு கொண்டவர்கள் எங்கே? நாளைக்கு மறுமையில் நபி அவர்கள் தேடுவார்களாம், என் மீது நட்பு கொண்டவர்கள் எங்கே? என்னை நேசித்தவர்கள் எங்கே? அவர்களுக்காக வேண்டி என்னோட நிழல் காத்து கொண்டு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பழக்க வழக்கங்கள், குடுக்கல் வாங்குகள் எல்லாமே சரியாக இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து ஒரு நபித்தோழர் வந்து கேட்டாராம், அபூ ஹுரைராவே, நான் உங்க கூட சேர்ந்து நண்பராக இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாராம். யாரு கூட? அபூ ஹுரைரா கூட சேர்ந்து நான் அவங்க கூட சேர்ந்து நண்பராக நான் இருக்கிறேன், ரொம்ப பிரியமா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களா, உன்னுடைய பாக்கெட்டில் நீ அனுமதி கொடுக்காமலும் உன்னுடைய பாக்கெட்டை கையை விட்டு நான் காசு எடுப்பேன் அப்படின்னாங்க. நண்பருடைய பழக்கம் அப்படித்தானே, அவன் கேட்ட விதம் அப்படி. ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார், நான் அப்படின்லாம் விட மாட்டேன், அது மாதிரி பழக்கம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்களாம். ஒரு நண்பர் என்றால் தன்னுடைய பாக்கெட்டில் உரிமையோடு வந்து பணம் எடுப்பார், நம்மளை உரிமையோடு வந்து கட்டி பிடிப்பார், உரிமையோடு வந்து அடிப்பார், உரிமையோடு வந்து பேசுவார். அப்படித்தான் என்னுடைய பழக்கம் இருக்கும். தவிர உன் அனுமதி இல்லாமல் உன்னுடைய பாக்கெட்டில் கையை விட்டால் நீ அதுக்கு மறுத்து விட்டாய் என்றால் நீ எனக்கு நண்பர் அல்ல என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அவங்க சொல்றாங்க, நண்பர்கள்னா எப்படி இருக்கணும் தெரியுமா கேட்டாங்களாம். சஹாபாக்கெல்லாம் சில தோழர்கள்லாம் கேட்டாங்களாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட கேட்டாங்க, அலி அவர்களே நண்பர்கள் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நண்பர் எப்படி இருக்கணும் தெரியுமா, அவன் ஒரு கஷ்டப்படும் போது அவனுக்கு தூணாக வந்து நிற்க வேண்டும். அவன் மரணிக்கும் போது தலமாட்டிலே உட்கார்ந்து, நண்பா நான் உனக்கு களிமா சொல்லி கொடுக்கிறேன்டா, நீ களிமா சொல்லுடா என்று சொல்ல வேண்டும். கபூர்ல போய் நின்று அவனுக்கு அவன் துவா செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமை நரகத்துக்கு போனாலும் யா அல்லாஹ் என்னுடைய நண்பன் இல்லாமல் எனக்கு சொர்க்க வேண்டாம் என்று அவன் அப்படியாப்பட்ட நண்பன் தான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப கவலைப்படணும். இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கம்தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அத்தா அம்மா எல்லாரையும் விட ஒரு சிறந்த உறவு என்ன அப்படின்னா நட்பு என்பதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். நண்பர்கள் என்றதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அந்த நண்பர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும், அவர் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்க அவர்களின் நண்பராக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஆதலி வலியன் ஃபக்கத் அதன்துஹு பில் ஹர்பி. நபி அவங்க சொல்றாங்க, என் நண்பனை யாராவது நோவினை செய்தால், என்னுடைய நண்பனை யாராவது நோவினை செய்தால் அவரிடம் போர் செய்வனே, அவரிடம் நான் போர் செய்வன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களுக்கு மத்தியில் நாம் நோவினை செய்யக்கூடாது. ரெண்டு நபர்களும் பழகிறார்கள் என்றால் அந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். நம்ம சொல்லணும், உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் நல்ல முறையில் இருக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, 5 நேரம் தொழுகிறாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து யார் இருக்கிறாங்க, நீங்க அவர் கூட சேர்ந்து பழகு என்று நாம் அவர்களை சொல்ல வேண்டும். நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் யாராவது நோவினை செய்தால் அல்லாஹ் அவரிடம் போர் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே ஏதாவது தங்க நகை ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்தா ஒரு கூச்சா மட்டும்தான் இருக்குது, கூச்சாவில் தண்ணி மட்டும்தான் இருக்குது, தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ திருடன் வந்து விட்டதை ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிந்து விட்டார்கள். அறிந்ததும் அல்லாஹ்வுடைய இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய இல்லத்துக்கு ஒருவன் வந்துவிட்டான், என்னுடைய இல்லத்துக்கு ஒருவன் வந்துவிட்டான், அவன் திருடனாக இருந்தால் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவன் என்னுடைய உண்மையான நண்பனாக அவன் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சோம், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அவர் கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. தொழுகை முடிஞ்ச உடனே இப்போ ஒரு பதட்டம், அவர் பார்த்துட்டு திருடன் அவர் பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு திருடனுக்கு ஒரு பதட்டம். பயப்படாது, அங்கே வா, இப்போ உட்காரு, என்கிட்ட வீட்டில் ஒன்றும் கிடையாது, இந்த கூஜாவில் தண்ணி இருக்கு பார்த்தீங்க, அது மட்டும்தான் இருக்குது, நீ ஒன்று செய், இந்த தண்ணீரை வைத்து நீ முதல்ல உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய கைகாலையும் முதல்ல கழுவு அப்படின்னாங்களாம். முதல்ல கழுவி முடிச்ச உடனே என் பக்கத்தில் உட்கார் அப்படின்ட்டாங்களாம். ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்காத் தொழுக ஆரம்பித்தார்கள். அந்த தொழுகை மூலியமாக ஏராளமான துவா செய்தார்கள். யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் எப்படி வந்து நிற்கிறேனோ, உன்னிடத்தில் நான் எப்படி வந்து நிற்கிறேனோ அதே போன்று என்னுடைய வீட்டுக்கு தேடி வந்த என்னுடைய நண்பனை இருநெருக்கு நண்பராக நீ ஆக்குவாயாக என்று ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா துவா செய்தார்கள். அந்த துவாவின் காரணமாக திருட வந்த ஒரு திருடனை கூட ராபியத்துல் அதவியா துவா மூலியமாக ஒரு நண்பராக இறைநேக செல்வர்களாக மாற்றிவிட்டார்கள். அப்ப நல்ல நண்பர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். கெட்ட நண்பன் உடனே கிடைச்சிருவாரு, கெட்ட நண்பன் மோசமானவர்கள் உடனே கிடைச்சிருவாங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அபூர்வம், கிடைத்தால் வர பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்வார் அல்லவா, மன் அஅத அபத் பஅத்தல் இஸ்லாம கைரன் மன் அஹூ சாலிஹன். இஸ்லாத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடை என்ன தெரியுமா? நல்ல நண்பன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்ப ஒருவருக்கு நல்ல ஒரு நண்பன் கிடைத்து விட்டால் அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய ஒரு அருள்கொடை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இனத்தால், மொழியால், மதவால் எல்லாத்தையும் விட தாண்டியதான் ஒரு நட்பு. சொல்லுவோம் அல்லவா, என்னோட நண்பன்ங்க, என்னோட நண்பன், நான் இந்த அளவுக்கு ஒரு உயர்வாக இருக்கிறேன் அப்படின்னா என்னோட நண்பன் தான் காரணம். பெற்றவர்கள்ட்ட வீட சொல்லாத ஒரு ரகசியத்தை கூட நம்முடைய பிள்ளைகள் நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு நண்பர் திருமணம் முடிந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா குழந்தையே இல்லை, புலம்புறாரு. பெற்றவங்க சொல்லி பார்க்கறாங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியுது. ஆனா நண்பர்கிட்ட சொல்லும் போது அவன் நிறைய வழிகாட்டுவான். அப்பல இந்த இடத்துக்கு நீ போ, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், என் கூட வா, நம்பிக்கையோடு வா என்று நண்பன் அழைத்து போய் நண்பனுடைய ஆலோசனை கேட்டு அவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து உபகாரம் செய்கிறான் என்றால் நல்ல நண்பர்களிடத்திலே தான் பல ரகசியங்கள் நாம் சொல்ல முடியும். வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. நீங்களாம் பாருங்க, எல்லாம் பழகிருப்பீங்க, உங்களுக்கு ஏராளமான நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாத்தையும் விட நம்முடைய பிள்ளைகிட்ட, நம்முடைய மனைவிட்டு சொல்ல மாட்டோம், நண்பர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். எப்ப நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன செய்யலாம், என்னோட தொழில் ஆரம்பிச்சேன், இப்படி முடிஞ்சிருச்சுப்பா, அதுக்கு என்ன செய்யலாம், எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், பொண்ணு கிடைக்க மாட்டேங்க, நான் என்ன செய்யலாம், எங்க வீட்டில் எனக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டை வருது, என்ன செய்யலாம். இப்படியாக நண்பர்கள் மத்தியில தான் பரிமாறிக்கொள்ள முடியும், தவிர பெற்றோர்கள்ட்ட பரிமாற முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை நன்மை பக்கம் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக ஆக வேண்டும் என்றால் நீங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல் முஸய்யினு லக்க மஅசியத்துல்லாஹி, கெட்ட நண்பனுடைய அடையாளத்தை சொல்றாங்க, இறைவனுக்கு மாறு செய்வதை உனக்கு அழகுபடுத்துவான். இறைவனுக்கு மாறு செய்வதை உனக்கு அழகுபடுத்துமா. பாவமான காரியம் நம்மளை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், சரிடா நம்மளும் சேர்ந்து பார்ப்போம். இப்போ தியேட்டர்களுக்கு போறாங்க, நிறைய இளைஞர்கள் ஏதாவது ஒரு நாள் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பிறந்த நாள் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, கல்யாணோட நாள் வந்துருச்சு அப்படின்னா, மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம், எங்க போறோம், தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போவதற்கும் காரணமே நண்பர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாமே அழகா காட்டுவாங்க, அதெல்லாம் பாவமான காரியம், நம்மளுக்கு தெரியாது, பரவாயில்ல ஒரு நாள் தானே என்று நம்ம எல்லாம் நினைப்போம். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா. அதனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இறைவனுக்கு மாறு செய்வதை உனக்கு அழகுபடுத்துவார்கள், அதுதான் கெட்ட நண்பனுடைய அடையாளம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவனுக்கு மாறு செய்வதை, யார் இறைவனுக்கு மாறு செய்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை தோழமை கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஜுனைத் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஜுனைத் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய ஆசிரியர் சிர்ரியூ சிக்குதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறதுக்காண்டி போறாங்க. சக்கராத்து நிலைமையில கிடக்குறாங்க, சக்கராத்து நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஜுனைத் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கும் போது, சக்கராத்து நிலைமையில கிடக்கும் போது கன்னத்தோடு கன்னமாக வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். அந்த அழுகையுடைய கண்ணீர் அவருடைய ஆசிரியர் பெருந்தகையான சிர்ரியூ சிக்குதி ரஹ்மத்துல்லாஹுடைய கண்ணில் பட்டது. அந்த கண்ணீர் துளி பட்ட உடனே முழிச்சு பார்க்கிறாங்க, யாருப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தான் உங்களுடைய மாணவன், உங்கள்கிட்ட கல்வி கற்றுக்கொண்ட மாணவன் ஜுனைத் பக்தாத் என்று சொல்லும் போது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு கடைசியாக ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னாங்களாம். கடைசியாக எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்ட்டாங்களாம். அல்லாஹ்விற்கு வழிபட்டு யாரு நடக்குகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யார் வழிபட்டு நல்ல முறையில் நடக்குகிறார்களோ, நீ அவர்களை நண்பராக நீ ஆக்கிக்கொள் என்று கடைசி உபதேசம் அவர்களுக்கு செய்கிறார். ஒரு நண்பர் இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சில இடங்கள்ல ஆசிரியர்களும் மாணவர்கள் நண்பராக இருப்பார்கள். பாடத்தில் மாணவராக இருப்பார், வெளியே வந்தா ஒரு நண்பர்கள் மத்தியில் எப்படி எந்த அளவுக்கு உரையாடுவார்களோ அதே போன்று உரையாடுவார்கள். அதே மாதிரி தான்
ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், எனக்கு அவர்கள் ஆசிரியர் மட்டுமல்ல, எனக்கு சிறந்த நண்பராகவும் இருந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் என்று ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நல்ல நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபோன் போட்டு சொல்லுவோம், மாப்ள அப்படி வெளிநாட்டில் வந்துட்டேன், வேலையின் காரணமாக வர முடியல, எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீ போய் பார்த்து எப்படியா பண்ண அப்படின்னா, ஒரு மகன் தன்னுடைய ஒரு தாய்க்கு எப்படி ஒன்றாக இருந்து பணிவிடை செய்வாரோ அதே போன்றுதான் நண்பர்கள் செய்வார்கள். நண்பர்கிட்ட ஒன்று சொல்லி பாருங்க, காசுக்காக வேண்டி யாரும் பழகாதீங்க, பதவிக்காக வேண்டி யாரும் பழகாதீங்க, அவர்கிட்ட பதவி ஆசை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது என்று யாரும் பழகாதீங்கள். நல்ல மனம் நல்ல குணம் இருக்குகிறதா அவர்கிட்ட நல்லா பழகுங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தவர்களே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பராக ஆக்கி கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள், எல்லோரும் அவரை ஒதுக்கினார்கள், எல்லா நபர்களும் சீ என்று சொன்னார்கள். அப்படியாப்பட்டவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலாலே நீ என்னுடைய நண்பர், நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நான் கருப்பினத்தை சேர்ந்தவன், என்னை எல்லா நபர்களும் ஒதுக்கினார்கள், கேவலப்படுத்தினார்கள், சீ என்று சொன்னார்கள், அப்படி இருக்கும்போது கூட உங்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது என்றால் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நண்பர் என்னோட நெருங்கிய நண்பர் இறந்து விட்டார் என்ற சோகத்தை நினைத்து நினைத்து தன்னுடைய உயிரை விட்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான நண்பர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். வஹி கொண்டு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி உரையாடுவார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி உரையாடுவார்களாம். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முதலாக வஹி கொண்டு வந்த அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எனக்கு முதல் நண்பர். வஹி கொண்டு வரும்போது நல்ல செய்திகளை கொண்டு வருவார், கெட்ட செய்திகளை கொண்டு வரும்போது நபி அவர்களே பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கோழைத்தனமா ஆகிவிடாது என்று எனக்கு ஆறுதல் சொல்வார்கள். அந்த அளவுக்கு முதல் நண்பராக இருந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிகின்ற போது கூட எல்லா மலக்குமார்களும் வந்துவிட்டார்கள். ஆனால் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்துட்டாங்க. எந்த நபிமார்களும் ரூஹு வாங்கும் போது உங்களுடைய ரூஹை நான் வாங்க போறேன் என்று எந்த நபிமார்களை பார்த்து மலக்கு சொல்லவில்லை. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடந்த உடனே யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லி நற்செய்தியை சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்னாங்க. ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு வாசல்ல நிக்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா உள்ள வருவாங்க அப்படின்னாங்களாம். எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபிமாருடைய ரூஹை வாங்கும் போது அனுமதி கேட்கவில்லை. ஆனால் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை வாங்க வரும்போது வாசல்ல அனுமதி கேட்கிறாங்க, யார சொல்லுங்க அனுமதி கொடுங்க, நீங்க அனுமதி கொடுங்க யார ரசூலுல்லாஹ் என்று அனுமதி கேட்டு வாங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என்னுடைய ஹபீபை நான் பிரியப்படுகிறேன், என்னுடைய ரசூலை என்னுடைய ஹபீபை நான் நண்பராக ஆக்கிக் கொண்டேன், நான் அவரை பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு தன்னுடைய கலிமாவை உயர்த்தவராக அந்த ரூஹை பிரிந்தது. இப்பக்கத்தில் இருந்து எல்லா சஹாபாக்களும் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தி யாராவது சொன்னீங்க அப்படின்னா உங்களோட தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமரே பொறுமையா இருங்க,
எல்லாரும் ஒரு நாள் மூத்தாகத்தான் போறோம். உங்களுக்கு என்ன? இல்ல இல்ல, என்னோட நண்பர், எனக்கு வழிகாட்டியவர்கள், நான் ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று சொன்ன என்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு உயர்வையும் கிடைத்தது, ஒரு அந்தஸ்தும் கிடைத்தது காரணம் யார் என்றால் என்னுடைய நண்பர் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு நட்பு இருக்கணும். சில நட்பு என்றால் காசு பணத்துக்காக வேண்டி பழகுவார்கள், காரியம் முடிச்சுன்னா கையை கழுவி விட்டுருவாங்க. போ, அப்படிதான். காசா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லையா இருந்தாலும் சரி, கடைசி வரை நம்ம ஒன்னா நிக்கம் பார்த்தீங்களா, அதுதான் நண்பனுடைய அடையாளம். ஒருவர் நண்பன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. நண்பன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. திடீர்னு நண்பருடைய போன்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருகிறது. அந்த காலில் ஒரு பையன் பேசுறான். அவனுக்கு சின்ன பையன் என்ன தெரியும்? அவன் சொல்றான், வாப்பா எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு விளையாடு ஜாமா வேணும் அப்படின்னு அவன் சொல்றான். இது நண்பனுடைய போன் நம்பர் அல்லவா என்று நினைத்து கொண்டு அவன் பிள்ளைகிட்ட அன்பாக பேசுகிறான். ஒரு நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு நண்பனுடைய மகன், ஒரு நண்பன் இறந்து தன்னுடைய அந்த நண்பனுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு உபகாரம், அந்த உபகாரத்தில் அவன் போன் போட்டு சொல்லும் போது, உனக்கு இன்னும் வயசு ஆகட்டும், நான் வாங்கித்தாரேன். தன்னுடைய பயணத்தை முடிச்சு ஊருக்கு திரும்பும் போது என்னுடைய நண்பனுடைய மகன் எதை கேட்டானோ அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்தார்கள். வாங்கி கொண்டாந்து கொடுக்கும் போது அவனை பார்த்து அவன் தேம்பி தேம்பி அழுகிறான். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு என்னுடைய நண்பன் இல்லையே என்று அவன் தேம்பி தேம்பி அழுகிறான். நன்மை என்றால் இப்படித்தான் இருக்கணும். நண்பன் ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சுன்னா தூக்கி விடணும். காரியம் முடிஞ்சிருச்சுன்னா கைமொழி நம்ம எல்லாம் போகக்கூடாது. நல்ல நண்பு என்பது சொருக்கு வரைக்கும் செல்லும், சொருக்கு வரைக்கும் செல்லும். அப்படியாப்பட்ட நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்வதற்கு முன்னாடி நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம், கெட்ட பேச்சுக்கள், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி நம்ம பரிசுத்தமா ஒரு மனிதனாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான், வழிமார்கள் நம்ம நேசிப்பார்கள், எல்லா நபர்களும் நம்ம மீது நண்பர்களாக ஆக்குவதற்கு நம்மளை பிரியப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையான முஸ்லிமாக யார் இருக்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இம்ரான் பின் மூசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனது நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில், என்னுடைய நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் என்னைய பொறுத்தவரை ஏழைகளை விட நான் அவர்களுக்கு உதவி செய்வதை நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்களாம். யாரு? இம்ரான் பின் மூசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதை விட என்னோட நண்பர்களுக்கு நான் உதவி செய்வதை நான் விரும்புகிறேன் என்று அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கைசமா பின்து அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சொத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் தங்க காசுகளை என்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று வசியத்தை செய்து அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னைக்கு யார் அப்படி இருப்பான்? நல்லா பழகுறோம், மாமன் மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறோம், வீட்டுக்கெல்லாம் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போது அப்படியே அப்பல ஃபோன் அடிச்சு ஏதாவது கேட்டோம்னா இந்த தவறே கிடைக்கல அப்படின்னு ஃபோனை வச்சுருவாங்க. ஒரு நண்பர்கள் என்றால் இப்படியாப்பட்டவர்களை போன்று நாம் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கால அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அலா உஹ்பிருக்கும் பி ஹயாரிக்கும், யாரை பார்த்தால் இறைவன் ஞாபகம் வருமோ நீ அவர்கள் இறைநேசர்கள், அவர்களை நல்ல நண்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆளை பார்க்கிறோம், ஒரு ஆளை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. அப்படியாப்பட்டவர்கள் நண்பராக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு என்று ஹதீஸ் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லா தஸ்ஹப் இல்லா மன் ஆனக அலைஹி திக்ருல்லாஹி, அல்லாஹ்வை நினைப்பதற்கு உங்களுக்கு யார் உதவியாக இருக்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் நண்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். தேவைக்கு மட்டும் ஆக்கக்கூடாது, வணக்கம் வழிபாடு எல்லாத்துக்கும் அவர்களே உடனுணையாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவர் நண்பராக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொழுக நேரம், தொழுக வந்துருச்சு, அப்பா நீ தொழுகைக்கு வா. நோன்பு நேரம்,
நான் சஹருக்கு எந்திரிச்சிட்டேன், நீனும் எந்திரிப்பா. நான் சக்காத்து கொடுக்கிறேன், நீயும் சக்காத்து கொடுப்பா. இப்படியாப்பட்டவர்களை நான் நண்பராக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், எந்த அளவுக்கு நண்பர்களுடைய பழக்கம் இருக்க வேண்டும் என்றால், வத்தஹத இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு நண்பராக ஆக்கிக் கொண்டு, வத்தஹத இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருந்தது, அப்படியாப்பட்டவர்களாக நண்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பல கஷ்டங்கள் வந்துச்சு, பல சோதனைகள் வந்தது, நெருப்பு கூண்டத்தில் போட்டாங்க. எல்லா மலக்குமாரும் வந்து கேட்டாங்க, யாரோடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னை படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ட்டாங்க. என்னை படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ட்டாங்களாம். அந்த நம்பிக்கை தான் வத்தஹத இப்ராஹிம ஹலீலா, நான் இப்ராஹிமை என்னுடைய நண்பராக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். கடைசி வரைக்கும் அல்ல, கபரு வரையும் அல்ல, நாளைக்கு சொர்க்க வரைக்கும் நல்ல நண்பர்கள் நாம் தெரிவு செய்வோம். நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா தலைமாட்டில் உட்கார்ந்து நம்ம களிமா சொல்லி கொடுக்கவனா இருக்கணும். ஒரு கெட்ட வழியில ஒருத்தன் போறான் அப்படின்னா, எப்பா அந்த கெட்ட வழி போகாத, நல்ல வழிக்கு வா, நேரான வழிக்கு வா, இதுதான் நேரான வழி, அல்லாஹ் ரசூல் காட்டி சென்ற வழி, இது இப்படித்தான் போகணும், கெட்ட வழிக்கு போகாத என்று சொல்லக்கூடிய நண்பரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். கெட்ட பழக்கம் இன்னைக்கு போதை, கஞ்சா, சிகரெட்டு, விபச்சாரம் எல்லாமே இந்த மாதிரி மோசமா ஆவதற்கு காரணம் என்ன? நண்பர்கள் தான். அப்போ கெட்ட நண்பர்களை விட நாம் நல்ல நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். நல்ல நண்பருடைய அடையாளம் என்ன தெரியுமா? கஸ்தூரி வாடை என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸ்தூரி வாடையை போட்டா மணக்கும், அதை வாங்கலாம், நம்மளும் போடலாம். கெட்ட நண்பனுடைய வாடை என்ன தெரியுமா? ஒரு கொல்லன் இரும்பு பற்றையில இரும்பு அடித்தால் எந்த அளவுக்கு நெருப்பு வந்து புகையாக அவனை கரித்து விடுமோ, அதே மாதிரி கெட்ட நண்பன் உங்களை அதே போன்று கரித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இல்லாம தவிக்கிறார்கள். நண்பர்கள் எப்போதுமே தேவை, மார்க்கம் வலியுறுத்துகிறது. வயசு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய பழக்கம் தான் நண்பர்களுடைய பழக்கம். இன்னைக்கு எனக்கெல்லாம் 38 வயசு ஆகுது. ஒரு 50 வயசு ஆள்கிட்ட நெருங்கி பழகும் போது ஜாலியா பேசுவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க, சொல்லுவாங்க ரொம்ப பேச்சு பிடிச்சிருக்கு, நண்பர்களாம இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நண்பர்களை தேர்வு செய்யும் போது நம்முடைய மனமும் அவருடைய மனமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமும் அபூபக்கருடைய மனமும் ஒன்றாக இருந்தது. அபூபக்கருடைய மனமும் உமர் ரலியல்லாஹு தஆலா மனமும் ஒன்றாக இருந்தது. இப்படியாக நாம் பழக வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கம்தான் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியது. நாம் கெட்ட நன்மை நாம் தெரிவு செய்தால் நரகத்தில் சென்று விடுவோம். நல்ல நண்பர்கள் யார் தேர்வு செய்கிறார்களோ அவர் சொர்க்க வரைக்கும் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி நெருக்கத்தோடு வாழ்ந்தார்களோ, நல்ல நண்பர்களோடு இருந்தால் சொல்லுவாங்க அல்லவா, பூவோட சேர்ந்தால் நாறு மணக்கும் என்று சொல்வார்களே, அதே போன்று நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோம். கெட்ட நண்பர்கள் நல்லா பாதுகாத்து நல்ல நண்பர்கள் மூலியமாக இம்மையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், சுருக்கத்தில் இந்த உலகத்தின் நண்பர்கள் இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தார்களோ அதே போன்று நண்பர்களாக, கூட்டு நண்பர்களாக சொர்க்கத்தில் உளவாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.